ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் சூப்பரா வந்து டேபிள்ஸ் வந்து ஈஸியா சொல்லி தர போறேங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் 8th டேபிள் அண்ட் 9th டேபிள் பார்க்கலாம். சரியா? சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க டேபிள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாம் போய் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சமா இருந்தாலும் தெரியாதது நிறைய இருக்கும். சிம்பிள் விஷயமா இருந்தாலுமே அதுவுமே இன்னொருத்தங்களுக்கு அது தெரியாம இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அப்படி அமைதியா இருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8th டேபிள் 1 × 8 2 × 8 3 × 8 இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. போட்டுக்கணும். சரியா? போட்டுட்டு 10 வரைக்கும் நம்ம போட்டுருவோம். அடுத்தது ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா? இனிமே பாருங்க 0 1 2 3 4 இது போட்டுக்கோங்க. அடுத்தது 5 போட வேண்டாம், மறுபடியும் என்ன செய்யுங்க 4 தானே போட்டுக்கோங்க. சரியா? 4 5 6 7 8 போட்டாச்சா? இது புரிஞ்சிருச்சா? என்ன அடுத்தது இது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கோங்க. செகண்ட் டேபிள் அது 2 4 6 8 ஓகேவா? அப்படி ஏதாவது செகண்ட் டேபிளுக்கு போடுங்க. 0 2 4 6 8 புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? 1 8 8 2 16 3 24 4 32 5 40 6 48 7 56 8 64 9 72 5 80 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல எழுதுறதுக்கு ஓகேங்க. நம்ம சொல்லும் போது ஓரலாக நம்ம என்ன கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் கொடுங்க. சரியா? அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு. அடுத்து பாருங்க 9th டேபிள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 0ல இருந்து 9 வரைக்கும் போட்டுட்டோமா? அப்படியே மறுபடியும் தலைகளை போடுங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா? 4 9 9 2 18 3 27 4 36 5 9 45 6 9 54 7 9 63 8 9 72 9 9 81 5 9 90 ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.